அடுத்து பலஸ்ருதி. இந்த 10 பாசுரங்களை படிக்கிறவர்களுக்கு என்ன பலன்னு நம்மாழ்வாரே சொல்கிறார். அவர் ஒவ்வொரு 10 முடிஞ்ச உடனே இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, படிச்சிங்களே, அது வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்கப்பா. எம்வாயால் வந்ததுங்கிறதுக்காக பகவான் உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்க போகிறான். அது என்னன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார். தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ள வல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதனை அமரர் பிரானை எம்மானை வாய்ந்த வளவயல் சூழ் தன் வழங்கொருவூர் செடகோபன் நேர்ந்த ஓர் 1010 அருவினை நீர் செய்யுமே. போகாத பாவத்தை எல்லாம் போக வைக்கும். சில பேருக்கு சொல்லுவாங்க, இது ஜாதகத்தில் பாவகிரகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குங்க. 10ல் சனி இருக்குது, கேது இருக்குது, செவ்வாய் உட்காந்துருக்கு, ஒன்றும் சரிப்படாது அப்படின்னு, இது இந்த ஜென்மத்தில் தீர்ற கர்மா இல்லைன்னு ஜோசியர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தால் கூட இந்த 10 பாசுரங்களை கேட்குறவங்களுக்கு அருவினை நீர் செய்யுமே. நீருன்னா சாம்பலாக்கிடும், பஸ்பமாக்கிடும். இது நம்மாழ்வார் தன் நாவிலிருந்து நாரணன் பாடின கவிதைக்கு அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட். இது லேசான பாட்டு நினைக்காதீங்கப்பா. என் வாய் வழியாக அவன் தான் பாடியிருக்கான். அதனால் இதை பாடினாலோ கேட்டாலோ உங்கள் கர்மாவெல்லாம் தீர்ந்துச்சின்ற. தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ள வல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதன். தீர்ந்தன உலகத்துக்கு தீர்ந்து அற்று தீர்ந்து பகவான் மீது பக்தி செலுத்தக்கூடிய அடியவர்களை அப்படி திருத்தி பணிகொள்ளக்கூடிய அச்சுதனை, அச்சுதன்னா கைவிடாதவன், அவனை ஆர்ந்த புகழ் அச்சுதனை அமரர் பிரானை தேவர்கள் தலைவனை நித்தியர்கள் தலைவனை எம்மானை என் தலைவனை வாய்ந்த வளவயல் சூழ் தன் வளங்குருவூர் செடகூர். ஆழ்வார் திருநகரியே குருகுர் அவர் எப்படி சொல்கிறார்? வளப்பமான ஊருங்க. அவர் காலத்திலே அந்த ஊர் ரொம்ப செழிப்பாக இருந்தது. மழை இல்லை, தண்ணி கஷ்டம், பயிர் விளையலை, வெள்ளாமை சரியில்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. வாய்ந்த வளவயல், வாய்ந்தன்னா இங்கே வெள்ளாமை பண்ணினா சாவியாக போகாது. வாய்ந்த வளவயல் சூழ் தன் வளங்குருகூர் செடகோபன் நேர்ந்த ஓர் 1000 அவர் பாடின திருவாய்மொழி 1000 பாசுரத்தில் இந்த 10க்கு என்னடா பலன்னா அருவினை நீர் செய்யுமே, தீராத வினையெல்லாம் தீர்க்குமே அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ நாம் மற்ற வேலைகளை விட்டுட்டு கடந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த பாசுரங்களை கேட்பதிலே சிந்திப்பதிலே செலவிட்டிருக்கிறோம். நம் கர்மவினை தீர்ந்தது என்கிற நம்பிக்கையோடு நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியோடு வீடு செல்லலாம். நாளைக்கு நம்ம தெந்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதரை பற்றி என் சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகளை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். உங்கள் நண்பர்கள்ட்டையும் தெரிவித்து வாய்ப்பு இருந்தால் கூட்டிடுவாங்க. இன்று இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய தென்திருப்பேரை கோவில் தேவஸ்தான நிர்வாகிகளுக்கும் கோவில் கைங்கரியார்த்திகளுக்கும் தென்திருப்பேரை இளைஞர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மதுரகவி ஆழ்வார் திருப்பரம்பரையிலே வந்துதித்த அண்ணாவியார் ஸ்ரீனிவாசன் சுவாமிகளுக்கும் இதுகாரும் பொறுமையாக இருந்து செவிமடுத்த ஆண்டாள் கோஷ்டியினருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ மகனேயர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி சிறந்தாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.